ஹாய், இட்ஸ் சாட்டர்டே மார்னிங் தான். நம்ம ஃப்ரைடே நைட் தானே நைட் ட்ராவலிங் பண்ணி கிளம்பணும் சென்னையிலேருந்து. ஸோ சாட்டர்டே மார்னிங் ஒரு 9 o'clockலாம் ரீச் ஆயாச்சு. ஸோ ஃப்ரைடே நைட் ட்ராவலிங் பண்ணும்போது அங்கங்கே ஸ்டாப் பண்ணி டீ குடிச்சிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த நைட் ட்ராவலிங்கை என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தோம். ஸோ இங்கே ரீச் ஆகும்போது, அதாவது நம்ம ஊருக்கு நேட்டிவ் பிளேஸுக்கு ரீச் ஆகும்போது ஷார்ப் 9 o'clock 9:30 ஆகிடுச்சு. ஸோ எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு நம்மளை வரவேற்கிற மாதிரியே இருந்துச்சு. ஒரு 1.5 இயர்ஸ் அப்புறமா நம்ம பிளேஸுக்கு வரேன்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. அங்கே சம்மர் ஆரம்பிச்சாச்சு இல்லையா? ஸோ அங்கேருந்து இங்கே கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கூலாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. ஸோ வீட்டுக்கு என்ட்ரு ஆகிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 days நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு பேக் சைடில் குட்டியூண்டு பிளேஸ் இருக்குது. ரொம்ப ஃபுல்லாக கவர்டு பண்ணால் அந்த இடத்துல என்ன வேணால் போட்டுக்கலாம். இல்லைன்னா மங்கீஸ் தொல்லை நிறையா இருக்கும், இல்லைன்னா பைசன்ஸ் எல்லாம் வரும். ஸோ பேக் சைடில் லீஃப் செடி கொஞ்சமாக இருக்கும். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த லீஃப் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை எடுக்கும்போதே ரொம்ப ஹாப்பி தான். ஸோ கொஞ்சமாக எடுக்கலான்னு சொல்லி ஆசையாக போய் எடுக்க ஆரம்பித்தேன். அன்றைக்கி தான் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு 1 day ரெஸ்ட்டுக்கு அப்புறமா எடுக்க ஆரம்பித்தேன். எடுக்க ஆரம்பிக்கும் போது மழை எப்போ வரும் எப்போ நிற்கும்னே தெரியாது. சடனாக கிளைமேட் நல்லா தான் இருந்துச்சு, சடனாக மழை வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதை அப்படியே போட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா லஞ்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தாச்சு. சாரா என்றைக்குமே அந்த சம்மர் டேஸ், அதாவது சென்னையில் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட டேஸ் வரைக்கும் நல்லா இருந்தால், எப்போ சம்மர் ஆரம்பிச்சிச்சோ அன்னையிலேருந்தே அவளுக்கு மூச்சு விட முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணால். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டாங்க. ரொம்ப கூலாகிடுச்சு இல்லையா? இங்கே ரொம்ப மூச்சு விடுறதுல ப்ராப்பராக ஆகிடுச்சு. ரொம்பவே அவங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அது இன்னொரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே, அவங்க கம்ஃபர்டபுள் ஆகிட்டாங்க இல்லையா? ஸோ அந்த 2 months அவளுக்கு அப்படி தான் இருக்கும். ரொம்ப ஹாட்டில் அவங்களால தாங்க முடியாது. ஸோ இங்கே வந்தோன்னா அவங்களும் ஹாப்பி ஆகிட்டாங்க, நாங்களும் ஹாப்பி ஆகிட்டோம். ஸோ இனிமேல் கொஞ்சம் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வெரி நெக்ஸ்ட் டேக்கு அப்புறம் நாங்கள் ஒவ்வொரு பிளேஸாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதாவது ஒரு 1.5 years அப்புறமா நம்ம நேட்டிவ் பிளேஸ்க்கு வரோம் இல்லையா? ஸோ ஒவ்வொரு பிளேஸாக போயிட்டு ஒரு குட்டி குட்டி விலாகாக எடுத்து போடலான்னு இருக்குது. உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் இந்த விலாக்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதாவது உங்கள் ஃப்ரீ டைமில் உங்களுக்கு ஏதாவது டைம் ஃப்ரீயாக கிடைக்கும் இல்லையா? அந்த மாதிரி டைமில் நீங்கள் பார்த்து என்னோடய விலாக் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். அதாவது ஊட்டியில் எந்தெந்த பிளேஸ் அதாவது இம்பார்ட்டண்ட் பிளேஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அங்கெல்லாம் போக போகிறோம். அங்கெல்லாம் போயிட்டு குட்டி குட்டி விலாகாக நான் எடுத்து போட போகிறேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அன்றைக்கி அப்படி தான் மழை வந்துடுச்சு. மழை வந்த உடனே எப்போ மழை வரும்னே தெரியாது. நல்லா கிளைமேட் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், சடனாக மழை வர ஆரம்பிச்சிடும். அந்த மழையிலேயே நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு 4 o'clockலாம் ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு டீ குடிச்சிட்டு அந்த டே அப்படியே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இனிமேல் குட்டி குட்டி விலாக்லாம் ரிலேட்டடாக போட போகிறேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.